வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பழைய காலத்து கதை இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புமை பார்க்கலாம். பழைய கதை எல்லாருமே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு குல்லா வியாபாரி குல்லா விற்றுட்டு போனார், ஒரு மரத்தடியில் தங்கினார். அந்த மரத்து மேலே இந்த குரங்கு வந்து இந்த குல்லாவை எடுத்து போட்டுக்கிச்சு. எல்லா குரங்கும் ஆளுக்கு ஒரு குல்லாவை போட்டுட்டு மேலே போய் உட்காந்துக்குச்சு. இவர் முழிச்சு பார்க்குறாரு, ஒரு குல்லாவை கூட காணோம். குல்லாங்கிறது தொப்பி. அப்போது என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது இவர் ஒரு தொப்பி போட்டிருக்காரு பாருங்க, அதை எடுத்து அப்படி வீசினாராம் கீழே. எல்லா குரங்கும் கீழே வீசிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரி சுருட்டிட்டு ஓடியாந்துட்டார். இது ஒரு கதை. இப்போது இது நடந்ததா இல்லையா, எப்போ நடந்தது, ஏன் நடந்ததுன்னெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நவீன காலத்தில் நம்மெல்லாம் அன்றைக்கி சொன்னதை கேட்டுக்கிட்டோம். இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் அப்படியா, அப்படி நடந்திருக்குமா, குரங்கு புரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போவும் குரங்கு தொல்லைகள் இந்த மலை சார்ந்த இடங்கள் சில இடங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த குரங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற தின்பண்டங்கள், வாழைப்பழம் மற்றும் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ஏதாவது கையில் வச்சுருந்தா பிடிக்கிட்டு ஓடிடும். ஓடி போய் மரத்தில் உட்காந்து தின்னுட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுது, நவீன குரங்குகள் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடலாம். நம்ம தான் செயலை அப்படி கையில் வச்சுட்டு வருவோமே, லேசாக பிடிச்சிட்டு நடந்து டபக்குன்னு ஓடி வந்து அதை பறிச்சுட்டு போயிடுது. அந்த மாதிரி போன குரங்குகிட்ட வாங்க முடியாமல் போன கதையெல்லாம் உண்டு. ஆனால் சமீபத்தில் ராஜஸ்தான் பக்கத்தில் பாலிங்கிற இடத்துல ஒரு பெண்மணிக்கு நேர்ந்த அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமானது. என்ன பண்ணியிருக்கு, அந்த குரங்கு ஒன்று வந்து இந்த பொண்ணு கையில் இருக்க செல்ஃபோனை பிடுங்கிக்கிட்டு மரத்து மேலே ஏறி ஓடலை. அது என்ன நினச்சதோ தெரில, அது முன்னாடி நின்றுட்டுருக்கு. அது எந்த இடத்துல அந்த செல்ஃபோனை கையிலேருந்து பறிச்சதோ ஏத்தாப்பில் நின்றுட்டு ஏதோ ரெண்டு பேரும் பேரம் பேசுகிற மாதிரி அது நின்றுட்டுருக்கு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆத்திரப்படலை, அவசரப்படலை, கூச்சல் போடலை, நர்வஸ் ஆகலை. நிதானமாக என்ன பண்ணுது, தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து அந்த குரங்கு கிட்ட கொடுக்குது. அது என்ன பண்ணுது, வலது கையில் செல்ஃபோனை வச்சுருக்கு, இடது கையில் பழத்தை வாங்கிக்குது. விவரமான குரங்கா இருக்கு. பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு பழத்தை எடுத்து நீட்டும் போது அந்த செல்ஃபோனை கீழே வச்சுட்டு இந்த பழத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுச்சு. ரெண்டு கையிலையும் ரெண்டு பழம் இருக்கணும்னு அது ஓடி போயிடுச்சு. செல்ஃபோனுடைய அருமையாக அதுக்கு தெரியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சமயோசிதமாக இந்த வேலையை செய்து அந்த செல்ஃபோனை அந்த பொண்ணு மீட்டிருக்கு. இதை கொஞ்சம் பேர் யாரோ பார்த்தவங்க சுத்தம் இல்லாமல் அங்கேருந்து வீடியோ எடுத்து அதெல்லாம் யூடியூப்பில் அங்கே இங்கே போட்டு வைரல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதாவது இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும்போது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதான் முக்கியம். நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நமக்கு ஆபத்து தான் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த கெத்தை விடாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக சில நேரங்களில் இந்த மாதிரி நல்லது நடக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள், அப்போ அந்த தொப்பியெல்லாம் குரங்கு எடுத்துகிட்டு போன கதை உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் இல்லைங்களா? அதுதான் இப்போ நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால் நிதானம் எப்போவுமே சிறந்தது. அப்போ நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். ஆத்திரப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்திரத்தோடு எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு ஒரு பழமொழி இருக்குது. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.